இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹியூமன் சைக்காலஜி. அதிகமா பேசுற பெண்களும் ரொம்ப அமைதியா இருக்கிற ஆண்களும் பெஸ்ட் கப்பிள்ஸா இருப்பாங்களாம். நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிறீங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மென்டலி நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன். நீங்க நெகட்டிவான ஒரு விஷயத்த மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கிற 5 பாசிட்டிவான விஷயம் டேமேஜ் ஆகுமா. அதனால ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். நாம நம்மளோட ஹைப்ரோஸா ஆச்சரியம் படும் போதோ பயப்படும் போதோ இல்ல கவலைப்படும் போதோ மேல தூக்கும். ஆனா நீங்க ஒருவரோடு பேசிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம அந்த நபர் ஹைப்ரோஸை மேல தூக்கினாரு அப்படின்னா உங்க கூட பேசுறது அவரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாருன்னு அர்த்தம். டிராவல் பண்றது உங்களை இன்னும் ஸ்மார்ட்டாவும் மோர் கிரியேட்டிவான பர்சனாவும் பிளஸ் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா. அதுவும் இல்லாம பிரைன் ஹெல்த்தியாவும் இருக்கும். டிப்ரெஷன், ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸும் கம்மியாகுமா. ஒருவர் நம்மள மனதளவுல காயப்படுத்தினா அதை முழுமையா மன்னிக்க 6 to 8 மாதங்கள் ஆகுமா. நம்ம ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவரோட கண்ணு இடது மேல் பக்கம் போச்சு அப்படின்னா அவர் எதையோ ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு அர்த்தமாங்க. அதுவே வலது மேல் பக்கம் போச்சு அப்படின்னா அவங்க எதையோ கற்பனை செய்யறாங்க அப்படின்னு அர்த்தமா. நீங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு சோகமா மாறினீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க யாரையும் ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் பொய் சொல்லும் போது அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை ஒத்துக்காம தான் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களோட கண்களை 5 நிமிஷம் உத்து பார்த்து சிரிச்சோம் அப்படின்னா அவங்க உண்மையா வளரிடுவாங்களாம். உலகத்துல 80% மக்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கும் போது மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரதா சொல்றாங்க. யாராவது வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே 99% நீங்க பதற்றம் தான் அடைவீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நினைவுல யாரு வராங்களோ அந்த நபர் தான் ஒண்ணு நம்ம சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கணும், இல்ல கவலைக்கு காரணமா இருக்கணும். நம்ம ஒரு கடையில போய் பெண்ணை வாங்குறோம், இல்ல யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பெண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா 97% நம்ம அந்த பெண்ணால ஃபர்ஸ்ட் எழுதுற வார்த்தை நம்ம பேராதான் இருக்கும். ஒரு மனிதர் இறப்பதற்கு 7 நிமிஷம் முன்னாடி அவரோட லைஃப்ல நடந்த முக்கியமான தருணங்கள் எல்லாமே கனவு மாதிரி வருவாங்க. நம்மளோட கோலை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அதை அச்சீவ் பண்றதுக்கான சான்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. கோலை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கான மோட்டிவேஷனல் கம்மியாகுதான். உதாரணத்திற்கு நம்ம மனசு கஷ்டப்படும் போது மனசுல இருக்கிற கஷ்டத்தை இன்னொருத்தர் கிட்ட ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த மனசுல இருக்கிற கஷ்டம் குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளோட கோலை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அந்த கோலுக்கான மோட்டிவேஷனும் குறைஞ்சி கோலை அச்சீவ் பண்றதுக்கான சான்ஸும் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. இந்த பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு போட்டு ஒர்க் பண்றவங்க மோஸ்ட்லி பிளான் ஏல சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல பிளான் பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஏல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனாலே பிளான் ஏ சக்சஸ் ஆகாது. ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி பிளான் ஏ பிளான் பி போட்டு ஒர்க் பண்றவங்க செகண்டரி பிளானே இல்லாதவங்களை விட ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த செகண்டரி பிளான் இல்லாதவங்க வெறும் பிளான் ஏ மட்டும் தான் அவங்களோட கோலா இருக்கும். அவங்களுக்கு பேக்கப் பிளான் எதுவுமே இல்லாததால பிளான் ஏவை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண அதை நோக்கியே அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால அதுல அச்சீவும் ஆவாங்க. அதனாலதான் செகண்டரி பிளான் இல்லாதவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.